விஷயம் நெல் கொள்முதல் சரியான பாதுகாப்புகள் இல்லை. மழை காலங்களில் நீங்க நிறைய பார்க்கலாம், விளைவிச்ச பொருளை திரும்ப முளைத்து வரக்கூடிய நிலை தான் ஏற்படுகிறது. இப்படி இருக்கு. அதே போல கருவேல மரங்கள் அகற்றும் பணி வந்து அப்படியே கிடப்புல இருக்கு. இது உங்களுடைய கருத்து? சரியான நல்ல 3 கேள்வியிலும் நல்ல அணித்தரமான கேள்வி. முதலமைச்சர் இந்த 3 கேள்வியும் நம்ம கேளுங்க. எங்களுடைய கருத்து என்னன்னா, இதுல இப்ப எங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 5000 கொள்முதல் நிலையங்களை கூடுதலா நவீன முறையில் உருவாக்கணும். ஒவ்வொரு கொள்முதல் 5000 மூட்டைகள் உள்ள கெப்பாசிட்டி உள்ள கொள்முதல் நிலையில் நவீனமாக உருவாக்கணும். ஏன்னா முதல்ல கொள்முதல் நிலையங்கள் இல்லை, அது இல்லாமல் அது சேமிப்பு கிடங்குகள் இல்லை, சேமிக்கிறது வைக்கிறது இல்லை, மாடர்னா இல்லை. ஏதோ தண்ணி வெள்ளம் வந்துருச்சுன்னா எல்லாமே இதுவாகி அப்புறம் கொஞ்ச நாளில் முளைச்சிடுச்சு. அது முளைச்சதுன்னா கணக்கு மட்டும்தான் இருக்குது அவனுக்கு, அது அது பயன்படுத்த முடியல, அது அப்புறம் மக்கி போயிடுது, எல்லாம் இருக்குது இல்லை. இதுதான் இதுல அதிக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுல அதிகமா ஒதுக்கீடு செய்யணும். இப்போ எங்க பட்ஜெட்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வேளாண் கட்டமைப்பு, வேளாண் கல்வி, ஆராய்ச்சிக்கு 22,500 கோடி எங்க பட்ஜெட்ல இருக்கு. இதே மாதிரி அவங்க ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா நீங்க இந்த சொல்ற பிரச்சனைக்கு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் இதான ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மூட்டைக்கு, ஒரு மூட்டைனா 40 கிலோ. அப்போ இது டெல்டால மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் நடைமுறையில் இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா, இது நாங்க வாங்கல, எங்களுக்கு கட்டமைப்புகள் இல்லை, வசதி இல்லை, கோணி கிடையாது, ஆள் இல்லை, எங்களுக்கு அதை எடுத்து வச்சு ஆள் இல்லை, அதுக்காக நான் இங்க இருந்த காசை வாங்கிட்டு தான் நான் அதுக்கு செலவு பண்றேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். எப்படி பண்ணாலும் தப்பு தான் அது. அங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு இல்ல, வசதிகள் இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நீங்க கருவேல மரங்கள்னா இதுதான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஏன்னா கருவேல மரத்தை சும்மா அதை வெட்டி கிட்டி போனா திருப்பி மறுபடியும் வரப்போகுது. ஏன்னா 150 அடி வேறு போகுது, மேலே 20 அடி தான் இருக்கும். நீங்க அதை மேல மட்டும் வெட்டி இப்ப என்ன பண்றாங்க, ஏரி தூர் வாரன்னு சொல்லிட்டு ஒரு பொக்லைன் வச்சு சும்மா மேல மட்டும் ஷேவ் பண்ணிடுறாங்க. கிளீனா பார்த்த போட்டோ போட்டு பளிச்சுன்னு எவ்வளோ 88 லட்சம். அவன் செய்யற வேலையே மொத்தம் 8 லட்சம் ரூபாய் தான். கிளீனா பார்த்து போட்டோ போட்டு வீடியோ போட்டு அதுக்கு ரிப்பன் கட் பண்ணி யாரோ பண்றாங்க. இன்னும் 3 மாசத்துல பழைய நிலைமைக்கு வருது. அதுதான் எதிர்பார்க்கிறான் அவனும். அப்பதான் திருப்பி அவனுக்கு அந்த வேலையை செய்வான். இவனுக்கு யாரும் நிரந்தர தீர்வுலாம் வேண்டாம். இவங்களுக்கு தற்காலிகமா செய்யணும், தற்காலிகமா அவனுக்கு வரணும், அப்படி போட்டோ பிடிச்சி திருப்பி முடியும் அதே வேலையை அவன் தான் செய்வான். சரி, அது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பண்ணுங்க. அதனால என்ன இருக்குது அதில்? இல்ல ஒண்ணுக்கு 2-3 குறைச்சிங்க, இதுதான் முக்கியமானது இல்லை இது. ஏன்னா இது அவசியமானது, இது அவசியம். இதுலதான் அதிக கவனம் செலுத்தணும் நீங்க. அது இல்லாம இந்த வேளாண் சம்பந்தமான முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தணும். வேளாணுக்கு நடத்துங்க. இதுல நான் சொல்லியிருக்கேன், நம்ம பெட்ரோலியம் அதுல செஸ்ல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ், வாகனங்கள்ல இருந்து, பெட்ரோலியம்ல இருந்து, அப்புறம் முத்திரை தாழ் தீர்வை மற்றும் பதிவுகள் கட்டணம் 20 விழுக்காடு, பெட்ரோலியம் பொருட்கள் மதிப்பு கூட்டு வரி 10 விழுக்காடு, மோட்டார் வாகன வரி இது 30 விழுக்காடு சிறப்பு தீர்வை வசூலிப்போம். இதன் மூலம் ஒரு 10,000 கோடினா கிடைக்கும். அதில் குறைஞ்சது ஒரு 10,000 கோடி. இது போன்ற மற்றதெல்லாம் சேர்ந்து பண்ணணும், செஞ்சாதானே அது. நீங்க 5 லட்சம் கோடி நீங்க பட்ஜெட்டை போட்டு விவசாயத்துக்கு 14,000 கோடி போட்டீங்கன்னா என்ன ஆகுறது? அப்பா சாரி ப்ரோ. நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ரோ.